வந்தோடனே போங்கன்றீங்க. பொங்கல் மிளகு பொங்கல், இட்லி, சட்னி, வடை எல்லாமே ரெடி ஆகினே இருக்கு. அந்த அடுப்பை காட்டுமா மெயினா நீ? இந்த அடுப்பு ஐயா பெரிய அடுப்பு ஐயா வச்சுக்கிறாரு. எங்க ஆயா விட்டு அடுப்பு அரிசி அது இது கழிய கூட அரிசி தரமா ஒரு ஓகே, செஞ்சுட்டு சாப்பிடலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி காலையில் நம்மளுக்கு நாகப்பட்டினத்தில் விடிஞ்சதுமே நம்ம வந்து நாகப்பட்டினம் போயிட்டு இறங்கியாச்சு. அங்கேருந்து வெண்மணிக்கு போயிட்டு வெண்மணிலேருந்து வீட்டுக்கும் போயாச்சு. போன வீடியோவில் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அன்றைக்கி மறாத நாள் காலையில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. நாங்கள் போயிட்டு இறங்கினதுமே எங்கள் கூட 4-5 பேர் வந்திருந்தாங்க இல்லையா, எல்லாருக்குமே சாப்பாடு செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே சமைக்கிறவங்க எல்லாருமே வயசானவங்களாக இருந்தாங்க. ஸோ சீக்கிரமாக சமைக்கணுங்கிறதுக்காக காலையில் எந்திரிச்சதும் ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதும் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டு பொங்கல் செஞ்சுட்டு சாம்பார் வச்சேன். அத்தை வந்து இட்லி ஊற்றிட்டாங்க. இன்னொரு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் பண்ணிட்டாங்க. இங்கே நாகப்பட்டினத்தில் ஸ்பெஷல்னு பார்த்திங்கனாலே எனக்கு தெரிஞ்சு இடியாப்பம் தான். ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இப்படி தான் போடுவோம். ஆனால் அங்கே வந்து இடியாப்பம் பண்ணுவாங்க. ஸோ சமையல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம். ரெஸ்ட்டே கிடையாது. பொண்ணு வீடு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நலங்கு சடங்கு வந்து பண்ணுவாங்க. அந்த சடங்கு பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்புறம் அங்கேருந்து நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஒரு லைட்டாக சிம்பிள் மேக்கப் ஒன்று பண்ணியிருந்தேன். அது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுக்குமே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நலங்கு முடிஞ்சிருச்சு. நலங்கு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே பொண்ணு வீட்டில் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ மத்தியானம் வந்து பொண்ணு வீட்டில் தான் சாப்பாடு. காலையில் நம்ம வீட்டில் டிஃபன் இடியாப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு சேர்றதுக்கே ஒரு 3லேருந்து 4:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இடத்தெல்லாம் செட் பண்ணிவிட்டு படுத்ததும் எப்படி தான் தூங்கணுன்னு எங்களுக்கே தெரியாது. தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது மணி கிட்டத்தட்ட 6:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 6:30 மணிக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த கோலம் ஒர்க்கெல்லாம் வந்து போய்கிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கோலெல்லாம் போட்டுட்டு நிறைய டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணாங்க. இங்கே நாகப்பட்டினம் கல்யாணத்தில் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா பொண்ணு வரவேற்புக்காக நிறைய கோலம், அதாவது நம்ம வீட்டு வாசல் மட்டும்தான் கோலம் போடுவோம். இவங்க வாசல் ஃபுல்லாகவே கோலம் போட்டு ஃபுல்லாகவே குத்து விளக்கு ஏற்றுறாங்க. எல்லாரோட குத்து விளக்கும் எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசல்லேருந்து வீடு வரைக்குமே குத்து விளக்கு வந்து உள்ள வரலும் எடுத்துகிட்டு போகிறாங்க. பெரிய பெரிய குத்து விளக்குங்களும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பொண்ணு வரவேற்புங்க. பொண்ணு வந்து நம்ம மதியம் போயிட்டு நலங்கு வச்சுட்டு வந்தோம்ல, அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு டைமில் வந்து பொண்ணு வந்து வரவேற்புக்கு எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பட்டாசெல்லாம் வெடித்து வான வேடிக்கைலாம் போட்டு பொண்ணை நல்லா சிறப்பாக வரவேற்கிறாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது எல்லா ஊர்லேயுமே இருக்கும், எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயுமே இருக்கும். சென்னையிலையுமே பொண்ணு வரவேற்புனா இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப அதில் பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குத்து விளக்கு வச்சு வர்றது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொண்ணு வராங்கன்னா அந்த பூவெல்லாம் போட்டு கூப்பிட்டு வருவாங்க. நான் கூட என் ஓரவத்திக்கு இதே மாதிரி இங்கே பார்த்துட்டு போயிட்டு அந்த பூவெல்லாம் போட்டு வரவேற்பு பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அது என் தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதுசாகவும் இருந்திருக்கும். சென்னையிலலாம் நிறைய வீட்டுங்களில் அந்த மாதிரி பூவெல்லாம் வாசலில் போட்டெல்லாம் கூட்டு வர மாட்டாங்க. நான் வந்து அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன். முக்கியமாக அந்த பொண்ணு வரவேற்பு சாங், மணமகளே மணமகளே வா வா, அந்த சாங் இல்லாமல் பொண்ணு என்றைக்காச்சும் உள்ளே வர வச்சுருக்குறோமா. அதுக்கப்புறம் பொண்ணு கையில் விளக்கெல்லாம் கொடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து குடத்தை மாற்றிட்டு விளக்க வாங்கி அந்த விளக்க வந்து இங்கே வைக்கிறாங்க. இந்த சடங்கு வந்து போச்சு. அதுக்கப்புறமா பொண்ணுக்கு பாலும் பழமும் கொடுப்பாங்க. பாலும் பழமும் கொடுக்கும் போது அந்த பொண்ணு கூட வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே சுற்றி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மண்டபத்துக்கு போயிட்டோம். மண்டபத்துக்கு போயிட்டு நான் ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம், வரிசை தட்டு மாதிரி. அதுக்கப்புறம் வரிசை தட்டெல்லாம் ஒன்றா வச்சுட்டு அவன் தனியாக நான் தனியாகவும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அங்கே ஒரு நலங்கு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணோம். அந்த நலங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் நாங்கள் இங்கேருந்து சாப்பிட போயிட்டோம். இந்த நலங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரமேஷ் வந்து பிங்க் எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதை வச்சு நாங்கள் வந்து நலங்கு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே சாப்பிட போயிட்டோம். சம்பு கல்யாணத்தில் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டில் பிரச்சனை வந்துருச்சு, அந்தளவுக்கு டேஸ்டியாக இல்லை. ஆனால் மாரிஷ் கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு வந்து நாங்கள் மண்டபத்தில் தூங்கலை, வீட்டுக்கு வந்துட்டோம்.
காலையில் திரும்பவும் மேக்கப் பண்ணுறதுக்காக பொண்ணு பார்க்குறதுக்கு மண்டபத்துக்கு போய் ஆகணும். அதனால் கொஞ்சம் பிஃபோராக சீக்கிரமாக கிளம்பிட்டு நாங்கள் வந்து மண்டபம் போயிட்டோம். மண்டபம் போயிட்டு பொண்ணுக்கு மேக்கப்பெல்லாம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப தூரம் வந்து மேக்கப் பண்ணோம், உங்கள் ஏரியாவுக்கே வந்து பண்ணனாலும் நாங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஜாய் பியூட்டி கேர்னு போட்டு அந்த நம்பர் வந்து கீழே டைப் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் இன்ஸ்டா பேஜ்லேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும். ஆனால் நம்ம நேச்சுரலாக பார்க்கும்போது ஓவராக மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் பிஃபோர் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு மேக்கப் இருக்குன்னு. ஸோ ஓவராக அடிக்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கும் மேக்கப் போட்ட வித்தியாசம் தெரியாத அளவுக்குமே இந்த மேக்கப் இருக்கும். ஆனால் பிஃபோரில் பார்த்தவங்களுக்கும் ஆஃப்டரில் பார்த்தவங்களுக்கும் கண்டிப்பாக இது மேக்கப்புங்கிறது தெரிகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு மேக்கப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜாய் பியூட்டி கேர் 7299714990ங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பிக் டேவை வந்து புக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பொண்ணுக்கு மேக்கப்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு மண்டபம் போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து காரில் வந்து கிளம்பி மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபம் வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு சின்ன ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. பொண்ணோட ஹேர் ஸ்டைலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து ஃபுல்லாகவே முடி எடுத்து முறுக்கி வச்சுருந்தோம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய துண்டு முடி இருந்துச்சு, அது தெரியாத அளவுக்கு நல்லா முறுக்கி எடுத்து பின்னிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சின்ன கொண்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லியில் ஒரு வேணியும் கோல்டு கலர் மண்டியில் ஒரு வேணியும் வச்சுருந்தோம். இந்த சிம்பிள் ஹேர் ஸ்டைலுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எந்த ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும் இல்லை ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் சிம்பிளாக பண்ணாலுமே அதை வந்து ரொம்ப எலிகண்ட்டாகவும் அழகாகவும் பண்ணோன்னா மேக்கப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் இந்த கல்யாண வேலை மேக்கப் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேனிட்டி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு வந்து ட்ரெயினில் போகிறதா இருந்தோம். ஆனால் அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கார்லேயே போயிடலான்னு முடிவு பண்ணி ரமேஷ் தன் கூடயே கார்லேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் அங்கேருந்து வீட்டிலேருந்து எல்லா வேனிட்டி எல்லாம் செட் பண்ணி எடுத்து காரில் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாகப்பட்டினம் வந்தாலே வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எங்கேயுமே போவோம். இந்த மேக்கப் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் நாங்கள் சீக்கிரமாக கிளம்புறதுனால வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டு போகாமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து நாங்கள் வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து பாண்டிச்சேரியும் போக போகிறோம். இந்த வீடியோ இங்கேருந்து நிறைவடையுது. இதே மாதிரி அடுத்தடுத்த சுவாரஸ்யமான வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.